ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நம்மளாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் போயிட்டு ரிவ்யூஸ் பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஏற்கனவே வாங்கினவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பொருளோட ரேட் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க ஏதாவது வீடியோவை போட்டிருக்காங்களா, அதை இமேஜ் போட்டு ஏதாவது ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் தான் பார்ப்போம் இல்லைங்களா. அந்த ரிவ்யூஸ்லேயே நிறையா ப்ராடக்டோடைய உண்மைத்தன்மை என்னன்னு கூட தெரியாதவங்க இந்த ரிவ்யூஸ் எல்லாம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த இ-காமர்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா போயிட்டுருந்துச்சு. இப்போ அந்த இஷ்யூவை கரெக்ட் பண்ணுறதுக்காக புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் சைட்டில் போலி ரிவ்யூஸு, ரேட்டிங்ஸு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே ஒரு சில குறிப்பிட்ட பிராண்டுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் இப்படி தான் ரிவ்யூ கொடுக்கணும், இப்படி ரிவ்யூ கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வேலிடான ரிவ்யூவாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆன்லைனில் ரிவ்யூஸு இல்லை ஸ்டார் ரேட்டிங்ஸை உண்மையானதா அப்படிங்கிறத இ-காமர்ஸ் கம்பெனி கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது BIS அப்படிங்கிற அமைப்பை அவங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற போலி ரேட்டிங்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய கைடன்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும். அடுத்தது என்ன அப்படின்னா BIS உடைய புதிய தரநிலையான IS 1900/2022 இந்த அமைப்பு, இந்த ஒரு ஸ்கீமில் இமெயில் அட்ரஸ் மூலமாக ரிவ்யூ கொடுக்குறவங்கள செக் பண்ணணும். அப்புறம் ஃபோன் கால்ஸு, அப்புறம் SMS இதிலெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக வெரிஃபை ஆகுதா அப்படிங்கிறத ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கேப்சா சிஸ்டம் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவ்யூஸ் வேலிடான ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பண்ண விரும்புகிற யூசர்ஸ் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு ரிவ்யூவும் பப்ளிக்கில் என்ன டேட்டில் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்க்ளூடிங் இருக்கணும். அது புது ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய ரூல்ஸை படி யூசர்ஸ் அவங்களுடைய ரிவ்யூஸை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடிட் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. முதல்ல எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ எடிட் பண்ணுற ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவ்யூஸை போஸ்ட்டு செய்ய விரும்புகிற யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த இ-காமர்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட மெசேஜ் அனுப்பியோ இல்லை இமெயில் அனுப்பியோ இல்லை கால் பண்ணியோ உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இப்போ இருக்க அப்டேட்டு. அடுத்தது லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு வெப்சைட் போலி ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, டூப்ளிகேட்டாக ரிவ்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ரூல்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டாடா சன்ஸு, ரிலையன்ஸ் ரீட்டெயிலு, மீட்டா, அப்புறம் அமேசான்,
அப்படிங்கிற எல்லா நிறுவனத்துக்கும் வந்து இது பொருந்தும். எல்லா கம்பெனிக்காரங்களும் வந்து இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து புதுசாக வந்து பொருள் வாங்கினாலும் சரி, அதை வந்து நம்ம ரிவ்யூ பார்க்கும்போது கரெக்டான ரிவ்யூஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து நம்பலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.